Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா both Instagram and Facebook ரெண்டுலயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எங்கள் அம்மா வீட்டு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் லீவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி லீவு எல்லாமே சேர்த்து தான் வந்து அதோக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க. 1 வீக் வந்து அம்மா வீட்டில் போயிருந்தேன். லாஸ்ட் சாட்டர்டே போயிட்டு இந்த சாட்டர்டே வரைக்கும் இருந்துட்டு வந்தேன். ஸோ அந்த 1 வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு vlog-ஆ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா ரெட் கலரில் பால் மாதிரி இருக்கும். அந்த மேலே இருக்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பட் இதோட நேம் எனக்கு தெரியல. ஸோ இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம். ஸோ இடியாப்பம்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் லீவ் இருக்கப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எங்கள் அம்மா இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து அரிசி இடியாப்பத்துக்கு வந்து எப்படி ஆட்டி வேக வைப்போமோ அதே மெத்தடில் தான் வந்து பண்ணுவாங்க. நல்லா ஆட்டினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு அது வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த மாதிரி வச்சு இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடாக வடித்து சாப்பிட்றதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை இல்லைனா வந்து இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபைபர் இருக்குது. டைஜஷனும் வந்து ஈஸியாக இருக்கும். இம்யூனிட்டி, ஸ்டாமினா இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணி மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபினையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து அப்பப்போ இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இட்லி பாத்திரத்தில் போட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா இட்லி வேகிற மாதிரி இதுவும் வேகணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பாவில் வந்து தோசை வந்து ரேஷியோ எல்லாமே வந்து நம்ம ரெசிபி போட்டிருக்கேன். அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து இடியாப்பம் புளியிறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து புளிய ஆரம்பிச்சிருவான். இந்த இடியாப்பம் புளியறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது. இது நல்லா ஸ்டாண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கும். புளியறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். திருப்பூரில் தான் வந்து எங்கள் பெரியம்மாட்ட சொல்லி வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இந்த புளியறது வந்து எங்கே வாங்கினீங்க லிங்க் கொடுங்க அப்படின்ட்டு. லிங்க் இல்லாதனால தான் நான் சொன்னேன். ஸோ நல்லா குட்டி குட்டியாக வந்து வரும். பார்க்குறதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வருது அப்படின்ட்டு. சில இடியாப்பம் புளியெல்லாம் மொத்தமாக இருக்கும். பட் அது சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்காது. அதே கையில் புளியிறோம் அப்படிங்கும்போது நிறையா பேத்துக்கு புளியும் போது அது வந்து கஷ்டமாகவும் இருக்கும். நம்மளால் வந்து புளியறதுக்கு வந்து கையெல்லாம் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 தடவை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம இனிப்புக்கு, காரத்துக்கு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து புளிஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து டேஸ்ட் வைஸ்லாம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடியாப்பத்தை வந்து அதில் போட்டு நல்லா வந்து நம்ம வணக்கி விடணும். ஸோ இது வந்து காரம் போட்டு தாளிக்கிறது. ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்து தாளித்து எடுத்து வச்சாச்சு. இடியாப்பம்லாம் செய்யும்போது நல்லா சுட சுட சாப்பிட்டா தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கே வந்து சாப்பிட்ற ஃபீல் வராது. தாளித்து எடுத்து வச்சுட்டு எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இடியாப்பத்தில் வந்து இனிப்பு போட்டது தான் வந்து அதோக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பூ, நாட்டு சக்கரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி. யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து கொடுத்தாலே வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்லது தான். அதோக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஆதவுக்கு வந்து எங்கள் அவ்வா வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க வந்து ஈக்குவலாக வந்து ஆதவுக்கு வந்து கம்பெனி கொடுப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஆதவ் வந்து நேராக போய் அவ்வாவை தான் எழுப்ப போவான். ஏன்னா அவன் வாக்கிங் போவாங்க, அவன் கூடயே போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சேட்டைகள்லாம் வந்து அவ்வா கூட சேர்ந்து பண்ணிகிட்ருப்பான். அவங்களும் வந்து அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்மலாம் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படி இருக்கிறதுனால கிட்ஸுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருப்பூர் போயிட்டு வந்திருந்தோம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு. ஸோ போயிட்டு வந்த அன்றைக்கி நைட்டு தான் திருப்பூர் போயிட்டு அப்புறம் வர வழியில் கொஞ்சம் அம்மா க்ராசரிலாம் வாங்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோட கிச்சனில் வந்து
ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்க கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு இருந்தேன். அம்மா வந்து இந்த மண் ஜாடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ரிப்பீட்டடாக வந்து 2-3 இதில் எண்ணெய் இருந்தது, 2-3 இதில் நெய் இருந்துச்சு. சரி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு ப்ராப்பராக நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த 2 ட்ரே ஆல்ரெடி வந்து அம்மாட்ட இருந்துச்சு. ஒன்றில் வந்து கல்லுப்பு, சால்ட் உப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம், ஒன்றில் வந்து ஆயில் ஐட்டம்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருந்தேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெயும் வந்து ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாடியில் வந்து தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா அடிக்கடி வாஷ் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ நம்ம புளி போட்டு வச்சுக்கலாம் அடுப்பு பக்கத்துலேயே, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளி போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் ட்ரேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி, சிசர்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் ஒன்று தனியாக வச்சுட்டேன். அப்புறம் வந்து 3 ஆயிலு, அப்புறம் தோசைக்கு இதுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆயில் தனியாக ஊற்றி வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுற கல், அந்த கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செராமிக் ஜக்கு மாதிரி இருந்துச்சு. இது யூஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்க. சரி இதில் வந்து நம்ம உடன் ஸ்பேச்சுலாஸ் அதெல்லாம் போட்டு வச்சிடலான்ட்டு அதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ உப்பு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய், கல்லுப்பு, சால்ட் உப்பு, புளி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எதில் இருக்குதுன்னு பார்த்தாலும் விசிபிளாக இருக்கும், அவங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அம்மாவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வியானா அதோ 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதே வந்து பெரிய வேலையாக இருந்தது. வியானா வந்து தூங்க வச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் நானும் அதோ வந்து ரெடி ஆகிட்டு பழனிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா பாப்பாவும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நேரம் வச்சுருக்கிறதும் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்ம 2 பேர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் அதோ வந்து கிளம்பிட்டோம். அம்மா வந்து வியானா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி கிளம்புனோம். ஆஃப்டர்நூன் டைமில் போனோம் அப்படின்னா பெருசாக வந்து கூட்டம் இருக்காது. டியூஸ்டே அன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்து மலைக்கு போயிருந்தோம். ரோப் காருக்காக வந்து உள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். க்யூ வந்து இருந்துச்சு. இங்கே வெயிட்டிங் க்யூ மட்டும்தான், பட் மலை மேலெல்லாம் வந்து பெருசாக வந்து கூட்டமே இல்லை. வின்ச்சை கம்பேர் பண்ணும்போது ரோப் காரில் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வின்ச்சுக்கு வந்து வெயிட்டிங் டைமும் வந்து ஜாஸ்தி. ரோப் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக வந்து போயிடலாம். கேப்பில் வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த பாப்பா வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதோ அந்த பாப்பா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கிட்டும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. இந்த தம்பி எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் இவங்களும் வந்து ஹைதராபாத் தான். பட் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. See the gods. Which god you are going to see? Which god? Elephant. Which god? Elephant. Which god you are going to see? Palani Murugan. Palani Murugan. Palani Murugan. So, you both should move back. Two of the videos. அப்புறம் ரோப் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருந்தோம். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து தனித்தனியாக வந்து அந்த ரோப்பில் போகிறவங்க எல்லோரும் வந்து ஒரே பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. ரோப் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. இப்போ ரீசெண்டாக வந்து ரூல்ஸும் போட்டாங்க, பழனிமலைக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து லாக்கர் ரூம் மாதிரி இருக்கும், நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை வந்து அங்கே வச்சுட்டு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம். நானும் அதோ மேலே போயிட்டு கூட்டமே இல்லை, டக்குன்னு வந்து சாமி கும்பிட்டோம். 3 o'clock போல் வீட்டுக்கே வந்துட்டோம். கீழே வெயிட் பண்ண டைமிங் மட்டும்தான், பட் நல்லா கூட்டம் இல்லாமல் சாமியை வந்து நல்லா திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். குழந்தைங்களோட போகிறீங்க அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா கூட்டம் இருக்காது, இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க எந்த டைம் போய் சாமி கும்பிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம். மேலே போய்ட்டு நீங்கள் தரிசனம் டிக்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து லைனில் நின்று சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பொது தரிசனத்துலேயும் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு வந்தோடனே வந்து அதோக்கு வந்து அம்மா லஞ்ச் ஊட்டி விட்டாங்க, நானும் வந்து சாப்பிட்டேன். வியானாவும் வந்து அப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு லஞ்ச் சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து பூரி பண்ணியிருந்தாங்க.
இதுக்கு சைடிஷ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். உருளைக்கிழங்கு மசாலா வந்து அவ்வா பண்ணியிருந்தாங்க. நல்லா மைல்டாக டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அது கூட வந்து 2 தக்காளியும் போட்டு வேக வச்சு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட குக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம விளாக்ஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரைஸ் வந்து பண்ணுவாங்க. சமையல் அக்கா வந்துடுவாங்க. அவங்க வந்து பின்னாடி வந்து குக் பண்ணி இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டி ஆற வச்சு அதை பேக் பண்ணி பழனி வீதியில் இருக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதோட வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எப்போ வந்தாலுமே வந்து பின்னாடி போய் பார்த்துட்டு வருவாங்க. ஃபுட்டு ட்ரேயில் கொட்டியாச்சு அப்படின்னா பேக்கிங்க்கு போயிடுவாங்க. போகும்போது அவ்வா வாங்க பேக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாவையும் கூட்டிகிட்டு போய் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கூடயே போய் டிஸ்ட்ரிபியூட்டும் வந்து பண்ணிட்டு வருவாங்க. இந்த ரொட்டீன் வந்து நம்ம போய் பேக் பண்ண அப்படிலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அவனாக வந்து பிடிச்சி தான் வந்து பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நானே வந்து பேக் பண்ணி அடிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டெய்லி மார்னிங் வந்து பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து தயிர் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் வந்து புளி சாதம், சாம்பார் சாதம், காய்கறி சாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். பேக்கிங்லாம் முடித்தோடனே அவ்வாவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஆதோவுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு ஆதோ வந்து கிளம்பிடுவாங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. காலையில் போய் அன்னதானம் வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வரும்போது வந்து 10:30, 11 ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க போவாங்க. போயிட்டு அங்கே வந்து கோயிலுக்கும் வந்து பக்கத்தில் வந்து போயிட்டு வந்துடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு கதை வந்து வீட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நேற்று வந்தோடனே அவ்வா வந்து சொன்னாங்க, செயின் தோடெல்லாம் போட்டிருந்தா வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல அதோ அப்படின்னாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ண கொடுக்கல அப்படின்னா, அப்புறம் செயின் தோடு வாங்குறதுக்கெலாம் உங்களுக்கு காசு எப்படி வந்துச்சு, அதனால் அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒருத்தர் வந்து வெள்ளி செயின் போட்டுட்டு ஒரு பெரிய ஃபோன் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து அன்னதானம் கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னே தெரியல. இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்தது. தினமும் போய் அந்த பாண்டு கிட்ட உட்காந்து ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து ஃபுட்டு போட்டுட்ருப்பாங்க. லக்கி கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரவை தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆதோவுக்கு, வியானாக்கு, எனக்கு எல்லாருமே வந்து அதான் சாப்பிட்டோம். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆதோ வந்து லக்கி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. லக்கி வந்து என்னை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிஞ்சோடனே வந்து அம்மா வந்து ரவா லட்டுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் உட்காந்துட்டு எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பலகாரம் கொடுக்க போகணும், பொள்ளாச்சியில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா வந்து ஹவுஸ் ஹெல்ப் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம உட்காந்துட்டு இதை உருண்டை பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரவா லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை உருண்டை, எள்ளு உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, ரவா லட்டு இது எல்லாமே வந்து அடிக்கடி வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரவா லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். குவான்டிட்டியும் வந்து நிறையா கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எல்லாம் செப்பரேட்டாக வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ போகிற வழியில் வந்து எங்கள் அக்கா வீடு இருக்குது உடுமலைப்பேட்டையில். ஸோ அங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, எங்கள் சித்திக்கு, அப்புறம் வீட்டுக்கு, அப்புறம் வந்து அந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணிட்டோம் ரவா லட்டு. கூட வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வந்து வீட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 3 o'clock வந்து கிளம்பணும். அதுக்குள்ளேயும் அதை வந்து ஒரு குட்டி தூக்கமே வந்து போட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. வியானாவையும் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை போயிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பொள்ளாச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அம்மா, அவ்வா, அதோ, வியானா நாங்கள் எல்லோரும் தான் வந்து போயிட்டுருந்தோம். சைட் செட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று வந்து அப்பாவோட கடையிலே போயிட்டு காது குத்திட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக வந்து நான் இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன், நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வந்து தம்பி கடையிலேருந்து வந்தோடனே ஆதோ, வியானா வந்து தம்பிகிட்ட போய் விளாண்டுட்ருப்பாங்க.
கம்ப்ளீட்டாக வந்து ஒன் டே vlog DAML vlog அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியே போயிட்டோம், அப்புறம் கிட்ஸை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியே வந்து டைம் சரியாக போயிடுச்சு. சரி, இந்த வாரம் நடந்தது எல்லாமே வந்து அங்கங்கே வந்து நான் வீடியோஸ் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக வந்து 1 வீக்குக்கான வீடியோவாக வந்து இதை போட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அம்மா வீட்டில் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் இருக்காது. லெஷராக எழுந்திரிச்சு எல்லாமே வந்து ஒரு அன்பிளான்டாக ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு போயிட்டுருந்துச்சு. அதனால் வந்து ப்ராப்பரான ஒரு ரொட்டீனை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 4:15 ஷோக்கு வந்து லியோக்கு வந்து தம்பி புக் பண்ணி விட்டுருந்தாங்க. நான், அப்பா, அம்மா, ஆதோ, வியானா நாங்கள் எல்லோரும் வந்து போயிருந்தோம். இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பொதுவாக வந்து மூவிஸ்க்கு வந்து போனதில்லை. 4:15 ஒன்று வந்து ஈவினிங்க்கு மேலே இல்லை நைட்டு அந்த மாதிரி தான் வந்து போவோம். அதுவும் அப்பா அம்மா கூட சேர்ந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது போனது அப்பா கூட எல்லாம் மூவிக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போனதே கிடையாது. இதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, லியோ படம் செகண்ட் டேவே வந்து நாங்கள் போயிட்டோம். இல்லைனா வந்து 1 வீக் 10 டேஸ் இந்த மாதிரி தான் வந்து எந்த மூவிக்குமே போவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ரெஸ்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து 4:15க்கு கிளம்பி போன மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். பழனியில் வந்து ரேவதி தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணி இப்போ ரொம்ப மாதம் ஆச்சு. ஆதோ வந்து தனியாக வந்து லீவுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து அப்பா வந்து மூவிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆதோ, சஷ்டிகாவெல்லாம். ஸோ இந்த டைம் தான் வந்து அவங்க கூட சேர்ந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த தேட்டருக்கு வந்து போகிறேன். போய் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வந்து வியானா வந்து நல்லா தூங்கிட்டா. நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விளாண்டுட்டு தான் இருந்தா. பட் மேனேஜ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து படம் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. பிரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்கார்னு, சாண்ட்விச் இதெல்லாம் டேடி வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். இது அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஷூட் பண்ணது. டெய்லி காலைல அம்மா வந்து வாசக்குட்டி தொளிச்சிட்டு இங்கே உட்காந்து வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்க கூட போய் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பவளமல்லி பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைடு கிராஸ் ஆனாலே வாசம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கீழே துணி விரித்து வச்சுருவாங்க. நல்லா பூக்கிற மரத்துக்கு கீழே. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா உதிர்ந்து அந்த துணி மேலே விழுந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போடுவாங்க. இதை வந்து நம்ம சிங்கிளாக கோர்த்து சாமிக்கு போட்டாலும் வந்து இந்த ஆரஞ்சு ஸ்டெம் இருக்கிறனால ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து விநாயகர் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட போட்டாங்க. அப்புறம் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. உட்காந்து காஃபி குடிச்சிட்ருந்தேன். சாட்டர்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த மாதிரி தான் போச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டோம். அப்படியே பிஸியாகவே வந்து போயிடுச்சு. சாட்டர்டே வந்து நாங்கள் மறுபடியும் ஈரோடுக்கு வந்து கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 10:30 10:45 போல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம். அன்றைக்கி வந்து சஷ்டியாவுக்கும் வந்து லீவ் விட்றாங்க, பூஜா ஹாலிடேஸு. ஆல்ரெடி குவார்ட்டர் லீவ் வந்து போன மாதமே விட்டாங்க. வந்துட்டு 1 வீக் பழனியில் இருந்துட்டு போயிட்டா. ஸோ இன்றைக்கி போனோம் அப்படின்னா நாங்களும் போயிட்டு சஷ்டிகாவை வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் லீவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. 1 வீக் போனதே தெரியல. அதுக்குள்ளேயும் கடகடன்னு போயிடுச்சு. திருப்பி வந்து இன்னும் லீவ் வந்து பார்த்திங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே வரைக்கும் லீவ் இருக்குது. எங்கிட்ட வந்துட்டு மறுபடியும் வியானா வந்து டேடிக்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பாய் காமிச்சிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் கூட அவ்வாவும் வந்தாங்க. வரும்போது சஷ்டிகாவை கூட்டிகிட்டு பழனிக்கு வந்துடுவாங்க. நாங்களாம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்து கலகலன்னு இருக்கும். அதான் நீங்கள் போயிட்டிங்கன்னா பொக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது சேர்ந்துக்கலாம். அதில் வந்து கீபோர்டு கிளாஸ் வந்து போயிட்டு கற்றுட்ருந்தேன். அந்த கீபோர்டு வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் வந்து சஷ்டியா ஹாஸ்டலுக்கு போய்ட்டு சஷ்டியா கூட்டிகிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். வந்தோடனே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 2 பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரீபேக்கிங் ஒர்க், இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே அந்தந்த பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு வந்து பீஸா வேணும் அப்படின்னு சொல்லி ஆதோ கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து அம்மா வீட்டில் என்னோடய 1 வீக் வந்து போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.